வெல்கம் டு ஃபேமிலி ஃபுட். இன்றைக்கி நம்ம சேனலில் புடலங்காய் பொரியல் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஒரு பாத்திரத்தில் புடலங்காவை பொடிசாக நறுக்கி அதில் உப்பும் தண்ணியும் போட்டு ஊற வச்சு வைக்கணும். அப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி அதில் 1 ஸ்பூன் கடுகு நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் அதில் ஒரு கொத்து கருவேப்பிலையை அதில் போடணும். போட்டு அதுவும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம், அது கூட பச்சை மிளகாய் அதையும் போடணும். போட்டு நல்லா வதக்கணும். நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், இது நல்லா பொன்னிறமாக வதங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சு அந்த புடலங்காய் உப்பு போட்டு ஊற வச்சுருந்தோம்ல, அந்த புடலங்காய் அதையும் எடுத்து நல்லா போட்டு நல்லா வதக்கணும். அதில் போட்டு ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு அதில் காய் வேகிற அளவுக்கு ஒரு கா டம்ளர் வரைக்கும் தண்ணி ஊற்றி அது நல்லா வேகட்டும். வேக வைங்க. நல்லா பாருங்க, காய் கொஞ்சம் வந்துருக்கு, இன்னும் கொஞ்சம் வேகட்டும். நம்ம ஊற்றிருக்க தண்ணி ஃபுல்லாக அந்த இது நல்லா வற்றி வரணும். அந்தளவுக்கு காய் நல்லா வேகட்டும். நல்லா வெந்து இந்த அளவுக்கு வரணும். இந்த அளவுக்கு வந்தோடனே அதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போடுங்க. மஞ்சள் தூள் போட்டுட்டு அது கூட திருவண்ண தேங்காய் அதையும் நல்லா போட்டு நல்லா கிளறுங்க. நல்லா கிளறி அந்த தண்ணி ஃபுல்லாக நல்லா வற்றணும். வற்றுற அளவுக்கு நீங்கள் கிளறினா கூட போதும். வந்தது தேங்காய் காணலைன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். அந்த தண்ணி ஃபுல்லாக நல்லா வற்றணும். வற்றுற அளவுக்கு நல்லா அதை கிண்டி இறக்கிட்டா புடலங்காய் பொரியல் தயார்.